வணக்கம் நண்பர்களே. நம்ம நேற்று புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருந்தோம். அந்த சேனலில் வந்துட்டு அந்த சேனல் வந்து இங்கிலீஷ் டு தமிழ் டுட்டோரியல்னு ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்ததில் ஒரு நாள் தான் ஆகிருக்குது, நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. நேற்று வந்து புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணால வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பேச முடியல, ப்ராப்பராக நல்லா வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியலை. ஸோ ஃபஸ்ட் டைம் அதனால் கொஞ்சம் ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் போக போக திருத்தி நல்லபடியாக உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த நம்பிக்கை எங்களுக்குமே இருக்குது. நீங்கள் போதிய ஆதரவு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். மேபி ஒரு சில குறை நிறைகள் இருக்கலாம், மேபி நான் ஸ்பீடாக பேசுகிற மாதிரி இருக்கலாம், இல்லை புரியாத மாதிரி இருக்கலாம். அப்படி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த உங்கள் குறை நிறைகளை நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் வழியாக தெரிவிச்சிங்க அப்படின்னா நாங்கள் அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் மேற்கொண்டு அதை திருத்தி நல்ல முறையில் உங்களுக்கு வந்து கொடுக்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம். சரி, இப்போ நம்ம மொத்த சேனலுக்கு வரும். இந்த சேனல் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி முக்கியமாக வந்து இங்கிலீஷ் டு தமிழ் தான் கற்றுக்க போகிறோம். ஆனால் அதை எப்படி கற்றுக்க போகிறோன்றது தான் இப்போ விஷயமே இங்கே இருக்குது. இப்போது எல்லா யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. மேபி என்னென்னா 30 நாளில் இங்கிலீஷ் கற்றுக்கலாம், 60 நாளில் கற்றுக்கலாம், 3 மந்த்து 4 மந்த் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது தப்புன்னு சொல்ல வரல. ஸோ அப்படியும் கற்றுக்கலாம், அது ஒரு விஷயம் இல்லை. பட் இந்த இங்கிலீஷுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ஹேபிட். உங்களுக்கு சடனாக ஒரே நாளையோ இல்லை 1 மந்த்லேயோ 2 மந்த்லேயோலாம் நீங்கள் அதை கற்றுக்கிறதுக்குன்னா பாசிபிள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட்டு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய வந்து நீங்கள் வேர்ட்ஸ் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டே வரணும். புதுசாக ஒரு வேர்ட் நீங்கள் எவ்வளோ சேகரிக்கிறீங்களோ, நீங்கள் எவ்வளோ நீங்கள் டீப்பாக அந்த வேர்ட்ஸுக்குள்ளார நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி உள்ளார போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக இங்கிலீஷ் உங்கள் கிட்ட நெருங்கி வரும். ஸோ அதுதான் மேஜர் பாயிண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு 4 பாயிண்ட்ஸ் நான் வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் சேனலில் டிஸ்கிரிப்ஷனாக. ஸோ இதை நீங்கள் டெய்லியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த 4 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இதுதான் வந்து அஜெண்டா, சேனலோடைய அஜெண்டா, நம்ம என்ன பண்ண போகிறோன்றதோட அஜெண்டா. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, ரீட் எ சென்டென்ஸ் அண்டு பிரேக் அஸ் வேர்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க நேற்று வீடியோ கொஞ்சம் பார்த்துருங்க. அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவுமே. ஸோ அதனால் ஒரு இஷ்யூமே இல்லை. நீங்கள் ஒரு விட பார்க்கல, இல்லையா புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த பழைய வீடியோ பார்த்துருங்க. இன்னொரு விஷயம் நம்ம என்ன ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து Day 1 Day 2ங்கிற மாதிரி நம்ம போட்டே வர போகிறோம். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ யாரும் ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா Day 2ன்னு போடுறேன். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மக்கள் நேற்று நீங்கள் Day 1 பார்க்குறதுனா நீங்கள் பழைய வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூஷன் இருக்கும், எங்கேயுமே பிரேக் இல்லாமல் இருக்கும். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. ஸோ 2024 வந்து நான் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன், டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நேற்று 01, இன்றைக்கி 02 Day 2ன்னு போடுறேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இயர் போகிறப்போ, நியூ இயர் வரப்போகுது, நம்ம நெக்ஸ்ட் இயர் போகிறப்போ நான் வந்து 2025ன்னு போட்டு நான் Day 1 Day 2 அந்த மாதிரி நான் போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா பிரேக் இல்லாமல் நீங்கள் வந்து கண்டினியூஷனாக நீங்கள் பார்க்கலான்றதான் ஒரு கோல். சரி, நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் திரும்ப வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரீட் அ சென்டென்ஸ் அண்ட் பிரேக் அஸ் வேர்ட்ஸ். நீங்கள் ஒரு சென்டென்ஸ் நீங்கள் வந்து படிக்கிறப்போ, நேற்று நம்ம சொன்ன மாதிரியே ஒரு நியூஸ் பேப்பரில் படிக்கிறீங்களோ, இல்லை ஒரு மூவி பார்க்குறப்போ சப்டைட்டிலோ, இல்லை எங்கே பார்த்தாலுமே, இல்லை நீங்கள் ஒரு பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் புக்கில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் திரும்புகிற பக்கம்லாம் உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் இங்கிலீஷ் உங்கள் கண்ணில் தென்படுதோ அங்கே எல்லாமே நீங்கள் அந்த வேர்ட்ஸை வந்து சும்மா அப்படியே கிராஸ் பண்ணாமல் அதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த வேர்ட்ஸ் என்னன்றதை புரியாமல் நமக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த எல்லா வேர்ட்ஸையும் நீங்கள் கேப்சர் பண்ணி இந்த வேர்ட்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணான்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் எப்படி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் இந்த வீடியோ வழியாக உங்களுக்கு நான் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். பட் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே கொஞ்சம் பெட்டராக நீங்களும் சீக்கிரமாக கற்றுக்கலாம். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த தெரியாத வேர்ட்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க, இது வந்து நீங்கள் ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக டெய்லியாக வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஒரு வேர்ட் நீங்கள் பார்த்துட்டீங்க, நாளைக்கு பார்க்கல அப்படின்னா அது பார்க்காம இருக்காதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் நம்ம டெய்லி நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோமோ, நம்ம ஒர்க்கிங், நம்ம எம்ப்ளாயாக இருக்கலாம், எங்கேயாவது ஒர்க் போயிட்டுருக்கலாம், நம்ம வேறு ஏதாவது நம்ம தொழில் இருக்கலாம், பிஸ்னஸ் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கலாம். நம்ம என்ன ஒரு ஒர்க் பண்ணாலும் என்ன பண்ணாலுமே இதுக்காக நம்ம ஒரு 10 minutes 15 minutes நம்ம ஒதுக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங்க்கு நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வேர்ட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சரி, நம்மளால் இங்கிலீஷ் கற்றுக்க முடியும், இங்கிலீஷ் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க, நீங்கள் வந்து உணர முடியும். நீங்கள் இதை கொஞ்ச நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே 1 or 2 months நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகிடும். இப்போ நம்மளாலே வந்து கற்றுக்க முடியுதுப்பா, அது ஒரு பெரிய விஷயம் சொல்லி கற்றுக்கலாம். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா,
லேர்ன் ஹவு டு ப்ரொனன்சியேஷன் தட் வேர்டு. என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் புதுசாக ஒரு வேர்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வேர்டு வந்து நம்ம எப்படி உச்சரிக்கணுன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி உச்சரிப்பாங்க. மேபி நம்ம அந்த வேர்டு நமக்கு வந்து மீனிங் தெரிஞ்சிருக்கும், பட் நம்ம ஒரு மாதிரி உச்சரிப்போம், நமக்கு ஆப்போசிட்டில் பேசும்போது வேறு மாதிரி உச்சரிப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும், நமக்கு ஒரு நெகட்டிவ் தாட்டும் மைண்டுக்குள்ளே வந்துடும். நம்ம தப்பாக பேசுகிறோமோ, இது ரைட் இல்லையோ, நம்ம வந்து பேசாமல் இருக்கலாம்லாம் தோணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதை வந்து நீங்கள் உச்சரிப்பில் நீங்கள் ஒரு தடவை கேட்டு பார்த்துக்கணும். இதுதான் தேர்ட் பாயிண்ட்டு. ஃபோர்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு நோட் புக்கை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் வந்து எல்லா வேர்ட்ஸுமே புதுசாக நீங்கள் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்களோ அந்த வேர்ட்ஸை ஒரு எக்ஸாம்பிளோடு நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃப்யூச்சரில் எப்போயுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ் ஆகும், உங்களுக்கு சைல்டுக்கும் நீங்கள் உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் அதை காட்டலாம். ஸோ இது ஒரு ரெகுலர் ஹேபிட்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இதுதான் 4 பாயிண்ட்ஸ். இதுதான் இந்த சேனலோடைய அஜெண்டா. வாங்க இப்போ நம்ம ஆக்சுவல் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ இதை பார்த்துட்ருக்கீங்க, நிர்மலா சீதாராமன் நம்ம நிதியமைச்சருவங்க. ஸோ இது வந்து இந்த நியூஸ் வந்துட்டு அவங்கள பற்றி ஒரு நியூஸ். ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டைட்டிலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க இங்கே அப்படின்னா, ஐ வாஸ் மோக்டு ஃபார் லேர்னிங் ஹிந்தி இன் தமிழ்நாடு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க தமிழ்நாட்டில் ஹிந்தி கற்றுக்கிட்டதுக்காக வந்துட்டு அவங்க வந்து கேலி செய்யப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்துச்சு எக்ஸாக்டாக அப்படிங்கிறத நான் இங்கே ஒரு சுருக்கமாக உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இங்கே சொல்கிறேன். ஸோ நேற்று நடந்த ஒரு பார்லிமெண்ட் மீட்டிங்கில் அவங்க ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படின்னா தீர்மானம், ஒரு பில்லு தீர்மானத்துக்காக வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. அப்போ நடந்தப்போ அவங்க வந்து நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹிந்தியில் வந்து சில வேர்ட்ஸ் அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த பேசின வேர்ட்ஸ் வந்துட்டு தப்பாக இருக்குதுன்னு சொல்லி ஆப்போசிஷனில் உள்ள எம்பி வந்துட்டு இது வந்து தப்பு, இந்த வேர்ட்ஸ்லாம் தப்புன்னு சொல்லி வந்து கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கரெக்ஷன் பண்ணதுக்காக திரும்பவும் அவங்க நிர்மலா சீதாராமன் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, அந்த ஆப்போசிஷன் எம்பிக்கு ரிப்ளை பண்ணாங்க. ஸோ என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்றதை நான் இங்கே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இவங்க இங்கே அதை வந்து நம்ம வந்து ஒரு புது வருடம் எடுத்துக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா, த என்விரான்மெண்ட் வாஸ் நாட் கண்டுசிவ் இன் தமிழ்நாடு. நான் திரும்பவும் அந்த ஸ்டேட்மெண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிப்ளை பண்ணுறாங்க, அந்த ஆப்போசிஷன் எம்பிக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, த என்விரான்மெண்ட் வாஸ் நாட் கண்டுசிவ் இன் தமிழ்நாடு அப்படின்றாங்க. அதுக்கு என்ன எக்ஸாக்டாக மீனிங் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி கற்றுக்கிறதுக்கான சாதகம் இல்லை சூழ்நிலை இல்லைங்கிற மாதிரி அவங்க வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்டுசிவ்க்கு மீனிங் வந்து ஆக்சுவலாக அதுதான் மீனிங், அதுக்கு தான் தமிழில் தான் அர்த்தம். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு அவங்க வந்து ஹிந்தி அவ்வளோ சொல்லமாக கற்றுக்க முடியாது, அப்படி அதை மீறி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேலி செய்யப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்குன்றதுக்காக சொல்கிறாங்க. நம்ம முழுக்க அந்த அரசியல் பற்றி நம்ம போக வேண்டாம், இதை நம்ம வந்து பேசிக்காக அதை விட்டு சொல்லிடுவோம். ஸோ அதுதான் சொல்கிறோம். இப்போ அந்த வார்த்தைக்கு நான் அஜெண்டான்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 பாயிண்ட் என்ற சேனல் எதுக்காக அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம எடுத்தாச்சு, ஸ்டேட்மெண்ட் எடுத்தாச்சு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பிரேக் பண்ணுறோம். தெரிஞ்ச வேர்ட்ஸ் எல்லாமே ஒதுக்கிட்டு தெரியாத வேர்ட்ஸ் நம்ம என்ன இருக்கோ அந்த வேர்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாத வேர்டு தான் கண்டுசிவ். மேபி இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு இந்த வீடியோ தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஸோ தெரியாதவங்க அதை யூஸ் பண்ணிங்க, தெரிஞ்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டுசிவ்ன்ற வேர்டு தான் இங்கே விஷயம். இதுதான் வந்துட்டு இதுதான் நம்ம வந்து பிரேக் பண்ணுறோம். ஒரு செகண்ட் பாயிண்ட் வேர்டு நம்ம வந்து பிரேக் பண்ணுறோம். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து ஒரு வேர்டு தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஒரு வேர்டு மட்டுமேன்றது ஒரு ஃபிக்ஸடு கிடையாது. நீங்கள் நிறைய ஆர்டிகல்ஸ் நியூஸ் நீங்கள் படிக்கலாம், நீங்கள் நிறைய இங்கிலீஷ் அந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம், நிறைய வேர்ட்ஸ் நீங்கள் எடுக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு வேர்டு தான் எடுக்கிறேன். இந்த சேனல் டெவலப் ஆக நிறைய வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு தர நாங்கள் ரெடியாக இருக்கேன். ஸோ அது நம்ம லேட்டர் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வேர்டு கண்டுசிவ் தான். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த வேர்டை வந்து நீங்கள் ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். நீங்கள் வந்து உச்சரித்து அதை பழகணும். அது பழகிறப்ப தான் உங்களுக்கு வந்து அது எப்படி உச்சரிக்கணுங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் வந்து பேஸ். அது இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் உச்சரிப்பு வரல அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட்டு. ஃபோர்த்து பாயிண்ட்டு வந்துட்டு நம்ம இது வந்து ஒரு நோட் புக்கில் நம்ம அந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிள் நம்ம எழுதிக்கிறது தான் வந்து ஃபோர்த்து பாயிண்ட்டு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தாச்சு. செகண்ட் பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம அந்த வேர்டையும் நம்ம எடுத்தாச்சு. இப்போது அந்த வேர்டுக்கான மீனிங் தான் இப்போ இங்கே எதுக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கண்டுசிவ்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே மேக்கிங் எ சர்டன் சிச்சுவேஷன்
ஆர் அவுட்கம் லைக்லி ஆர் பாசிபிள். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு சாதகமான சூழல் இருக்கிற மாதிரி தான் இந்த விஷயம் சொல்கிறாங்க, இங்கே மீனிங் தராங்க. ஸோ எந்த ஒரு விஷயமுமே இது சாதகமாக பண்ணலாம், முடியும், பாசிபிள் அப்படின்னா முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வேர்டு ஆக்சுவலாக இந்த ஆர்ஜின் என்ன மாதிரி இது வேர்டு அப்படின்றது வந்து ஒரு அட்ஜெக்டிவ். இதுதான் அந்த மீனிங். இப்போது நிறைய ஒவ்வொரு வேர்டுமே ஒரு தன்மை இருக்கும். ஒரு வேர்டு பார்த்திங்கன்னா அட்ஜெக்டிவாக இருக்கும், ஒரு வேர்டு நவுனாக இருக்கும், ஒரு வேர்டு வந்து வெர்பாக இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் மாறும். ஸோ இந்த பர்டிகுலர் வேர்டு என்ன பார்த்திங்கன்னா இது வந்து அட்ஜெக்டிவ், சாதகம் ரிலேட்டாக சொல்கிறாங்க. இப்போது இதுதான் அந்த மீனிங். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. த என்விரான்மெண்ட் வாஸ் நாட் கண்டிசிவ், அவங்க சொன்ன வேர்டு. ஸோ சாதகம்ன்றது தான் மீனிங்கு. வாஸ் நாட்ங்கிறப்போ கண்டிசிவ்னா சாதகமாக இல்லைங்கிறது தான் அதுக்கு ஆக்சுவல் மீனிங். ஸோ இது செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. தேர்டு பாயிண்ட் நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வார்த்தையை உச்சரித்து பழகணும். அதை உச்சரிப்பு வந்து நீங்கள் அந்த இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள்லேயே உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் ஐக்கான் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி உச்சரிக்கணுன்றதை வந்து சொல்லிடுவோம். நீங்கள் அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் திரும்ப ப்ளே பண்ணிங்கன்னா உச்சரிப்பு நீங்கள் பழகிக்கலாம். ஃபோர்த்து பாயிண்ட்டு, அந்த வேர்டை நீங்கள் வந்து ஒரு நோட் பேடில் எழுதி நீங்கள் அந்த இதே எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த எக்ஸாம்பிளை விட ரியலாக கொடுத்த அந்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல, நிர்மலா சீதாராமன், அந்த எக்ஸாம்பிளோட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸாம்பிளோட நீங்கள் ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டிங்கன்னா நாளைக்கு திரும்பவும் இந்த வேர்டு வேறு ஒரு நியூஸில் நீங்கள் பார்க்குறப்போயோ இல்லை வேறு எங்கேயாவது இந்த வேர்டு நீங்கள் கேட்குறப்போயோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுதான் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கான என்னுடைய ஃபார்முலா. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்போதைக்கு டெய்லி ஒவ்வொரு வேர்ட்ஸ் பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் அப்படியே ஃப்யூச்சரில் போக ஒரு நாளைக்கு 2 வேர்டு 3 வேர்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் இங்கிலீஷ்.